வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். அக்ஷய திதி 2024 மே மாதம் 10ஆம் தேதி, அதாவது வெள்ளிக்கிழமை, கம்மிங் ஃப்ரைடே. இது இந்த வருஷத்துக்கு 2024 உள்ள பிளானட்டரி பொசிஷனுக்கு இந்த அக்ஷய திதியில் உங்கள் ராசிக்கு நீங்கள் ஏதோ ஒரு பொருள் இல்லை ஒரு செயல் ஏதோ ஒன்று செய்கிறீங்க. அதனால் உங்கள் லக்கை எப்படி ஆக்டிவேட் பண்ணலாம் அப்படின்னு நான் தனித்தனியாக ஒவ்வொரு ராசிக்கும் கொடுத்துட்றேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஏன்னா வீடியோட எண்டில் இதை பற்றின சில எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுக்குறேன். ஸோ என்ன பொருள் வாங்கலாம், இல்லை ஏதாவது ஒரு செயல் செஞ்சால் அந்த அக்ஷய திதியை நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா லக் ஆக்டிவேட் ஆச்சுன்னா அது மணி, லக் ஆர் லாட்ரி ஆர் ஜாக்பாட் ஆர் சம் விஷஸ் வில் கம் ட்ரூ. உங்களுடைய ஏதோ ஒரு ஆசை, விருப்பம் ஏதோ இருக்குது, அது அக்ஷய திதி அன்னைக்கு எப்படி உங்கள் ராசிக்கு நீங்கள் மேட்ச் பண்ண முடியுன்றதை டீட்டெயிலாக பார்ப்போம். கன்னி ராசி, இப்போ உங்களுக்கு குரு பலன் சூப்பராக இருக்குது. அக்ஷய திதி மே மாதம் 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. குரு சந்திரனோட சேருவார். நீங்கள் கன்னி ராசி. ஸோ சந்திரன் உங்கள் ராசியில் இருக்க குரு பார்வை இருக்கும். அதே சந்திரன் குருவோட சேர்ந்து உச்சத்தில் இருக்கும். அதுதான் உங்களுக்கு அக்ஷய திதியாக இந்த முறை வருது. ஸோ இந்த முறை அந்த லக்கை ஆக்டிவேட் பண்ணிக்கணும். அது எப்படி பண்ணலாம்? எந்த பிளானட் உங்களுக்கு ஃபேவராக இருக்கோ அந்த பிளானட்டை பேஸில் தான் அந்த லக்கை ஆக்டிவேட் பண்ணணும். உங்களுக்கு ஒரு ஸ்மால் வாலெட், மென் ஆர் விமென், ஒயிட் கலரில் வாங்க. ஒயிட் கலர் வாலெட், அதில் அப்படியே ஒரு எல்லோவுடைய ஒரு லைன்ஸ் இருக்குது, ஒரு ப்ளூவுடைய லைன்ஸ் இருக்குது, இல்லை க்ரீனோட லைன்ஸ், ஏதாவது ஒரு லைன் இந்த விட போதும். எதர் எல்லோ ஆர் ப்ளூ ஆர் க்ரீன். எல்லோ ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ். ஒயிட் வாலெட்டில் எல்லோ லைன்ஸ், இல்லை ப்ளூ லைன்ஸ், இல்லை க்ரீன் லைன்ஸ் அப்படி வருது, இல்லை கொஞ்சம் மிக்ஸ் ஆகிருக்கு, சூப்பர். அப்படின்னா உங்கள் லக்கு நெருங்குதுன்னு அர்த்தம். ஏதாவது ஒரு 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 பேர்டோட சிம்பிள் அதில் இருக்குது, இல்லை ஏதாவது ஒரு ஹார்ஸோட சிம்பிள் வந்திருக்கு, இல்லை ஹார்ஸ் ஷூ சிம்பிள் வந்திருக்கு, ஏதாவது ஒரு பாசிட்டிவ் சிம்பிள், ஒரு ஸ்டார் சிம்பிள் வந்திருக்கு அப்படின்னு வந்ததுன்னா இன்னும் அந்த லக்கு உங்களுக்கு நல்லா பரிபூர்ணமாக தெரியுதுன்னு அர்த்தம். ஸோ இது நீங்கள் கன்னி ராசிக்கு இந்த முறை, இந்த வருஷம் பர்டிகுலராக இந்த மாதிரியான ஒரு இதில் உங்களுக்கு அமைப்பில் ஏற்படும். ஓகே. ரெண்டாவது நம்ம என்ன சொல்கிறோன்னா, உங்களுக்கு கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் அதை நீங்கள் ஒரு மினிமம் கரன்சி நோட் எடுத்துங்க. எந்த கண்ட்ரியில் இருக்கீங்களோ அந்த நாட்டுடைய மினிமம் கரன்சி நோட். $1 $1, $1 ₹1, €1 €1, $1 $1, $1 $1, இல்லை 5, 1க்கு அடுத்து 5 அப்படி எடுத்துங்க. கன்னியை பொறுத்த வரைக்கும் இப்போ குரு பிரகாசமாக இருக்கார். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த அந்த நோட்டை நீங்கள் ஒரு சில்வர் காயின், மினிமமான ஒரு சில்வர் காயின், 1 கிராம் காயின் அப்படின்னு இருக்கும், அதை வாங்கிட்டு அது உள்ளே வச்சு ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஒரு 3 டைம்ஸ் ஃபோல்ட் பண்ணிவிட்டு அந்த வாலெட்டை வச்சுங்க. 2 கைக்கு நடுவில் வச்சு ஈஸ்ட் ஃபேஸிங்கில் நல்லா விஷ் பண்ணுங்கள். நல்ல டீப் விஷ். இல்லை ஒரு பேப்பரில் கூட எக்ஸ்ட்ராவாக நீங்கள் வேணால் எழுதி வைக்கலாம். இது மாதிரி அடுத்த வருஷத்துக்குள்ளே இவ்வளோ இன்கம் எனக்கு வரணும், என் ஜாபில், என் ஒர்க்கில், என் பிஸ்னஸில், என் லக்கில் என்ன வேணுமோ எழுதி அது கூட சேர்த்து வச்சிடலாம். அந்த வாலெட்டை வச்சுங்க. அதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஹேண்ட்பேக் இருந்தால் ஹேண்ட்பேக்கிலோட அந்த வாலெட் வச்சுக்கலாம். ஸோ வாலெட்லேருந்து இந்த மணி எடுக்கிறது, வைக்கிறது. ஸோ இதை நீங்கள் ரெகுலராக பயன்படுத்தி உங்கள் கார்ட்ஸு, இது உங்களுக்கு அந்த லக் ஆக்டிவேஷன் அந்த பர்டிகுலர் டேயில் பண்ணணும். முடிஞ்சதுன்னா ஏதாவது ஒரு டெம்பிள், ஏதாவது ஒரு ப்ரேயர் ஹால் எங்கேயாவது போங்க, விஷ் பண்ணுங்கள். நல்லா விஷ் பண்ணுங்கள். நல்லா டீப்பாக விஷ் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணுங்கள். யாருக்காவது கிஃப்ட் தரனா கொடுங்க. இல்லை யார்கிட்ட நீங்கள் கிஃப்டாக வாங்கணும்னு நினச்சா அவங்கக்கிட்ட இதை ரெக்வஸ்ட் பண்ணி வாங்கி வச்சுங்க. உங்களுக்கு இந்த ஆக்டிவேஷன் வில் பி பெட்டர் ஆக்டிவேஷனாக இருக்கும்ன்றது என்னுடைய கருத்து. ஸோ கன்னி ராசிக்கு அற்புதமான ஒரு குருவுடைய பார்வை, பர்டிகுலராக அக்ஷய திதி வர்ற அன்னைக்கு குருவும் சந்திரனும் ஒன்றா சேர்க்கை, எல்லாமே ரொம்ப ஒரு விசேஷமாக இருக்குது. நான் நிறைய அது ரிலேட்டாக ஹிண்ட் கொடுத்துருக்கேன். அதை பாசிட்டிவாக பயன்படுத்துங்க. டெஃபினெட்லி உங்களுக்கு இது நல்லபடியாக நடக்கும். இது ஒரு லக் ஆக்டிவேஷன் தரும். இந்த அக்ஷய திதியில் உங்களுக்கு ஒரு ப்ராஸ்பெரிட்டி நல்லா வரணும்னு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ. இப்போ நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கும்பொழுது உங்களுக்கு நிறைய பேருக்கு நிறைய குழப்பங்கள் வரும். இது அக்ஷய திதி அன்றைக்கி மட்டும்தான் பண்ணணுமா? அதாவது வெள்ளிக்கிழமை மட்டும்தானா? வெள்ளிக்கிழமை மட்டும்தான். அன்றைக்கி தான் அந்த சூரியனும் சந்திரனும் உச்சம். சந்திரன் 2 நாள் உச்சமாக இருக்கும். இருந்தாலும் அந்த பர்டிகுலர் டேயில் உள்ள ஸ்டாரில் அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது. அடுத்தது இன்னொரு கேள்வி இருக்கும், இது ராசிக்கா லக்னத்துக்கான்னு நிறைய பேர் குழப்பிக்கிங்க. மோஸ்ட்லி ராசியை டாமினேட் பண்ணிட்டு வந்த முறை ராசிக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கங்க. இதை உங்கள் பேர்த் சார்ட்லாம் நீங்கள் கம்பைன் பண்ணிக்க வேணாம். இது இப்போ கோச்சார், ஏன்னா வருஷம் அக்ஷய திதி வரும். இது கோச்சார பலன்களில் உங்களுடைய சந்திரனுடைய ராசிக்கு தான் இந்த ப்ரிடிக்ஷனை நான் கொடுக்குறேன். ஸோ இது உங்கள் ராசிக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க. 2வது விஷயம். 3வது,
உங்கள் பேர்த் சார்ட்டில் எந்த தசாபுதி நடந்தாலும் அதை பற்றி இது கவலை இல்லை. இது ஜஸ்ட் ஃபார் லக் ஆக்டிவேஷன். சரி, உடனே கேட்பீங்க, இதெல்லாம் பண்ணால் கண்டிப்பாக நடக்குமா, இதெல்லாம் செலவு பண்ணி போய் இதெல்லாம் வாங்குகிறோம். இதெல்லாம் நம்பிக்கை, உங்களுடைய உணர்வு, உங்களுடைய புரிதல், ப்ளஸ் உங்களுக்கு அஸ்ட்ராலஜியில் உள்ள ஃபெய்த், இதெல்லாம் பேஸ் பண்ணி தான். ரொம்ப சிம்பிளாக ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு கோயில்லையோ இல்லை ஏதோ ஒரு பொது இடத்துலையோ இல்லை ஒரு பெரிய மனிதர் உங்களுக்கு ஒரு பிரசாதமோ இல்லை ஒரு கிஃப்ட் கொடுக்குறாரு. உங்கள் மைண்டில் பாசிட்டிவான திங்கிங்கோட இது முழுமையாக எனக்கு பலன் பலிக்கும் அப்படின்னு நினச்சி நீங்கள் அந்த பிரசாதத்தை சாப்பிட்டீங்கன்னா நிச்சயமாக உங்கள் வேண்டுதல் பலிக்கும். ஏன்னா உள் உணர்வு வெளியில் இருக்கிற அந்த பொருளோட அது வந்து தொடர்படையும் போது அதுக்கு ஒரு ரியாக்ஷன் இருக்குது. சப்போஸ் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, உள்ளே வந்து தாட் வந்து நெகட்டிவாகவோ இல்லை வந்து அட்வர்ஸாகவோ இல்லைனா வந்து ஒரு மாதிரி அது நம்பிக்கை இல்லாமையோ ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது அது நடக்காமல் கூட போகலாம். ஸோ எதை செய்தாலும் முழுமையான நம்பிக்கை, முழுமையான ஈடுபாடு இருந்தால் மட்டும் இதை செஞ்சு ஃபாலோ பண்ணுங்கள். நம்பிக்கை இல்லை, முழுமையான ஈடுபாடு இல்லை, விட்டுடுங்க. இதை நான் தெளிவாக சொல்லிடுறேன். ஏன்னா இது எல்லாமே வந்து உங்களுடைய உணர்வோடு கலந்து தான், ஒரு பொருளை உங்கள் உணர்வோடு கலக்கும் பொழுது தான் அதுக்கு பலன் படிக்கும். அடுத்தது இந்த வீடியோ மூலிமா நான் சொல்ல விரும்புகிறது, இந்த அக்ஷய திதியில் முடிஞ்ச அளவுக்கு இனிப்புகள் தானம் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் நல்ல உணவு டொனேட் பண்ணுங்கள். அது எல்லாருக்குமே நான் காமனாக சொல்கிறேன். அது ரொம்ப நல்ல விஷயத்தை ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு இது வரைக்கும் நீங்கள் வந்து யாருக்கும் எந்த ஒரு ஹெல்ப்பும் பண்ணதில்லை அப்படின்னு நினச்சா, நிறைய பேர் பண்ணுவீங்க. சில பேர் மந்த்லி ஹெல்ப் பண்ணுறாங்க, சில பேருக்கு வீக்லி, சில பேர் வருஷத்துக்கு ஒரு வாட்டி, சில பேருக்கு பர்த்டே அன்றைக்கி மட்டும் ஹெல்ப் பண்ணுவீங்க. புவர்ஸ்க்கெலாம் நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்க, சாப்பாடு டொனேட் பண்ணுவீங்க, துணி கொடுப்பீங்க, படிக்க வைப்பீங்க, எவ்வளோ பண்ணுறீங்க. நிறைய பேர் இருக்குது, மெசேஜாகவும் வந்திருக்கு, நிறைய பேர் கேள்வியும் பட்டிருக்கேன். ஹெல்ப் பண்ணுறதை வெளியில் சொல்லாதீங்க. அதே மாதிரி இந்த அக்ஷய திதி அன்றைக்கி உங்களால் முடிஞ்சதுன்னா உங்கள் கண்ணு முன்னாடி இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு புவர் ஃபேமிலி ஆர் ஏதாவது ஒரு புவர் பர்சன், அவர் ஆண் பெண் குழந்தைகள் பெரியவர்கள் யாராக இருந்தாலுமே அவங்க மனம் குளிர்ற மாதிரி ஏதாவது ஒரு சின்ன பரிசு அவங்களுக்கு அன்பளிப்பாக கொடுங்க. அது மூலிமா ஒரு பிளெஸ்ஸிங் வாங்கிக்கோங்க. கடவுள் உங்களை பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பார். முடிஞ்சால் இன்றைக்கி ஏதாவது ஒரு டெம்பிளில் போய் ஜஸ்ட்டு நீங்கள் வந்து லைனில் நின்று சாமி தரிசனம் பண்ண முடியல, க்ரௌடாக இருந்தாலும் பரவாயில்ல, ஏதாவது ஒரு டெம்பிளில் போய் ஒரு 10 நிமிஷம் நில்லுங்க. வலம் வர வாய்ப்பு இருந்ததுன்னா வலம் வாங்க. 3 டைம்ஸ் வலம் வாங்க, 3 முறை அதை பண்ணுங்கள். ஒரு 10 நிமிஷம் நில்லுங்க, ஒரு 10 நிமிஷம் உட்காருங்க. அதுக்கப்புறம் ஏதாவது மெடிடேட் பண்ண முடிஞ்சால் மெடிடேட் பண்ணுங்கள். க்ரௌடு இருந்தாலும் கூட இல்லை உங்களுக்கு தரிசனம் கிடைக்குதுன்னா செய்யுங்க, ஒரு நல்ல பலன் கிடைக்கும். இதெல்லாம் அதாவது நான் சொல்கிற இந்த டிப்ஸு, அதாவது ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பண்ணலாம், இதெல்லாம் வாங்கிட்டு கோயிலுக்கு போங்க. எல்லாம் வாங்கிட்டு போயிட்டு நீங்கள் அந்த கோயிலில் வச்சு எல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் யூஸ் பண்ண ஆரம்பிங்க. நல்ல ஒரு பலன் நடக்கட்டும். உங்கள் எல்லாருக்கும் லக் ஆக்டிவேட் ஆகட்டும். உங்கள் எல்லாருக்கும் நீங்கள் வேண்டது நடக்கட்டும். உங்கள் எல்லாருக்கும் நீங்கள் கேட்டது கிடைக்கட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய உங்கள் நண்பர்களோட உறவுகளோட பகிர்ந்துங்க. ஏன்னா எல்லாருக்கும் பயன்படட்டும், அந்த பலன் வந்து எல்லாருக்கும் பயன்படட்டும். ஸோ மறுபடியும் உங்களை ஒரு தடவை சந்திக்கிறேன் லைஃப் ஹாரோஸ்கோப் சார்பாக. தேங்க்யூ. பை ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.